நண்பர்களே யோசிச்சு பாருங்க, எப்படி சில பெரிய புள்ளிகள் கோடிக்கணக்கில் கடன் வச்சிருந்தாலும் நல்லா வாழ்றாங்க. நம்ம ஊர்ல எத்தனையோ கம்பெனிகள் இழுத்து மூடினாலும் அந்த முதலாளிகளோட சொத்து மட்டும் அப்படியே இருக்கு. என்ன மேஜிக் இது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பணக்காரங்க சில அடிப்படை விஷயங்களை வேற மாதிரி பார்க்கறாங்க. சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். ரூல்ஸை வளைப்பாங்க, ஆனா உடைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எப்பவும் நேர்கோட்டில் தான் போவோம். புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் வந்துச்சுன்னா போதும், உடனே அதுல பணத்தை போட்டுடுவோம். இந்த எல்லோரும் போற வழியில போவோம் மனோபாவம் தான் பணக்காரங்களுக்கு நம்மளை ஈஸியாக ஏமாற்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குது. புதுசா ஃபினான்ஸ் ட்ராப் வருது பாருங்க, அதெல்லாம் நம்மளை கூறி வச்சுதான். இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட 5 மாடர்ன் ஃபினான்ஸ் ட்ராப்பை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது எப்படி இருக்கலாம் தெரியுமா? மாதம் 15% கேரண்டியாக தரோம்னு ஆசை காட்டுறது, இல்லைனா சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்களும் பெரிய ஆள் ஆயிடலாம்னு கனவு காட்டுறது, இதெல்லாம் ஒரு ட்ராப். இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தாலே போதும், உங்கள் பணத்தை பாதுகாக்கலாம். சரி, முதல் விஷயம் என்னென்னா, பணக்காரங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ரிட்டர்ன் வரதுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நம்ம மாதிரியான சாதாரண முதலீட்டாளர்கள் இதை புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் அது ரொம்ப பாதுகாப்பான முதலீடு, அதனால் ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் புதுசாக வந்திருக்கிற ஏதாவது கிரிப்டோ கரன்சியில் போட்டால் ரிஸ்க்கும் பயங்கரமாக இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்னும் பெருசாக வர வாய்ப்பு இருக்குது. இது ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன். பணக்காரங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த ஆப்பில் போட்டால் மாதம் இவ்வளோ வட்டி தர்றாங்களேன்னு யாராவது சொன்னால் போதும், உடனே நம்பி பணத்தை போட்டுடுவோம். ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம். இதுதான் முதல் ட்ராப். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க ஆரம்ப காலத்தில் சொந்த வீடு வாங்குறதுக்கு பதிலாக வாடகை வீட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. என்ன சொல்லுன்னு புரியுதா? அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க பிஸ்னஸில் போடுவாங்க. புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், இல்லை இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். வீடுங்கிறது ஒரு அசட் தான், ஆனால் அதில் பணம் முடங்கிடும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம வேலை கிடைச்சா உடனே ஹோம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிடணும்னு நினைப்போம். இது ஒரு வகையான ட்ராப் தான். மூணாவது விஷயம், பணக்காரங்களுக்கு அவங்களோட டவுன் சைடை எப்படி பாதுகாக்கணும்னு நல்லா தெரியும். அதாவது ஒருவேளை நஷ்டம் வந்தால் கூட அது அவங்களோட மொத்த சொத்தையும் பாதிக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஒரு செலவாக நினைப்பாங்க, ஆனால் பணக்காரங்க அதை ஒரு பாதுகாப்பு வளையமாக பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நஷ்டம் வந்தால் கூட இன்சூரன்ஸ் அவங்களோட பணத்தை காப்பாற்றும். நாலாவது விஷயம், பணக்காரங்க எப்போவுமே உண்மையான சொத்துக்களை தான் வாங்குவாங்க. அதாவது நிலம், தங்கம், அவங்களோட சொந்த பிஸ்னஸ், இதில் தான் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேப்பர் அசட்டில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்க, ஏன்னா அதில் கண்ட்ரோல் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். கடைசியாக 5வது விஷயம், பணக்காரங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வரும். ஒரே ஒரு வருமான வழியை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வாடகை விடுவாங்கன்னு பல வழிகளில் பணம் சம்பாதிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இருப்போம். இதுவும் ஒரு வகையான ட்ராப் தான். பல வழிகளில் வருமானம் வந்தால் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், பணக்காரங்க எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த மாடர்ன் ஃபினான்ஸ் ட்ராப்ல இருந்து நீங்களும் ஈஸியாக தப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஸ் விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.